அனைவருக்கும் வணக்கம். இலவச பேருந்து சேவையில் திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இனி இவங்களுக்கு மட்டும்தான் இலவசம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வகையான பேருந்தில் மட்டும்தான் இலவசமாக பயணிக்க முடியும், 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த இலவச சேவையை பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரியும், இல்லை மீண்டும் தொடர முடியுமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகையானது 1000லேருந்து 2500 உயர்த்தப்படுவதற்கு என்ன மாதிரியான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். குறிப்பாக மத்திய மாநில அரசு தரப்பில் வரக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்கள் அண்ட் அறிவிப்புகள், இலவசங்கள், சலுகைகள் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை பற்றிய விவரங்கள் தெரிந்துக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது அடுத்த மாதம் பண்ண இருக்கிறாங்க. இதுக்கான தேதியும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கக்கூடிய அந்த திட்டம், இலவச பேருந்து சேவை திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம், இந்த மாதிரியான எல்லா திட்டங்களும் எந்த திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சாங்களோ அதில் முக்கியமான ஒரு 5 திட்டங்கள் இதில் கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது 2021 அப்போது ஆட்சி அமைச்சிருந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்டது. அதோடைய அப்டேட் வெர்ஷனாக தாவேகா அரசு மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு மாற்றி ரூ. 2500 உயர்த்தப்பட்ட தொகையாக மக்களுக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இலவச பேருந்து சேவை யாருக்கெல்லாம், எந்தெந்த வகையான பேருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் பயணம் செய்ய முடியுமா அப்படின்னு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா இது ரத்து செய்யப்படுமா இல்லை மீண்டுமே தொடருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் விஷயத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மகளிர் இலவச பேருந்து சேவை அப்படிங்கிறது திமுக ஆட்சியிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 2021லேயே இது விடியல் பயண திட்டம் அப்படின்றது மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா பேருந்துகளுக்குமே கிடையாது. குறிப்பாக கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் தனித்தனியாக பிங்க் கலரில் இலவச பேருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அந்த பேருந்துகளில் மட்டும்தான் பயணிக்க முடியும் இலவசமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இலவசமாக எல்லா பேருந்துகளிலுமே தமிழ்நாடு முழுக்க பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் டவுன் பஸ்லேயும் பயணிக்கலாம், சிட்டி பஸ்லேயும் பயணிக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான பஸ்களில் கூட பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வாக்குறுதிகள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேருந்துகளில் கூட நீங்கள் பயணிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எஸ்சிடிசின்னு சொல்லக்கூடிய விரைவு பேருந்துகள், இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போனாலும் சரி, எங்கே போனாலுமே ஒரே பேருந்துகளாக இருந்துச்சு அப்படின்னா இதில் படுக்கை வசதிகளோடு பார்த்திங்கன்னா பேருந்துகள் எல்லாமே இருக்குது. இந்த பேருந்துகளில் கூட இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனைத்து பேருந்துகளையுமே அனைத்து பெண்களுக்குமே இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பர்டிகுலர் வயசு, இந்த வயசில் இருந்து இந்த வயசு அப்படின்னா கிடையவே கிடையாது. சப்போஸ் இந்த உரிமை தொகை திட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு எல்லாமே இந்த உதவித்தொகை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த இலவச பேருந்து சேவை 60 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் நீக்கப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சந்தேகத்தை கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படின்னா கிடையவே கிடையாது. இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிறது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் எல்லாருக்குமே இலவசம் தான். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பெண்கள் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு டவுட் வரும், இதனால ஆண்களுடைய அந்த பஸ் சார்ஜ் அப்படிங்கிறது உயர்த்தப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கூட வரும். அப்படின்னா உயர்த்தினா பட மாட்டாங்க. அதில் நீங்கள் எதுவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி
போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஆண்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாங்க. ஸோ இந்த ஆட்சியில் அது போன்ற ஏதாவது நடக்குமா, உயர்த்துவாங்களா, இல்லை அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த திட்டம் எதுவும் அறிவிப்புகள் வருமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதோ அப்பையிலேருந்து தான் இதுக்கான ஒரு சில தகவல் அப்படிங்கிறது வரும். இப்போதைக்கு எல்லா பேருந்துகளையும் அனைத்து பெண்களுமே இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் அப்படி தான் இருந்தது. பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த அறிவிப்பு அஃபீஷியலாக GUO அப்படின்றது பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி இதுக்கான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு வர்ற பட்ஜெட் தாக்கலில். அதாவது 2026-27 கூடிய தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5 சொல்லியிருக்காங்க. பொது பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7 வேளாண் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது நடைபெறுது. இதில் 1000 ரூபாய் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகையாக வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 2500 உயர்த்தப்பட்டது. அந்த தொகை வழங்குறதுக்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. தாவேக அரசு ஆட்சி அமைச்ச முதல் 3 மாதங்களுமே அவங்கவுங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த நிதி பட்ஜெட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2500 உயர்த்தப்படுமா, என்ன மாதிரியான நிதி நிலைமை இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆர்டர் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து மக்களுக்கு எல்லாருடைய அவங்கவுங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் 2500 வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா அமைச்சர்களுமே தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே பத்திரிகையாளரை சந்திக்கிறப்ப பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தான் இதுதான் கன்ஃபர்மேஷனாக மெசேஜ் இருக்கும், இதுவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் போட்டாங்க அப்படின்னா அது அமலுக்கு வர்றது அப்படிங்கிறது 10 அதை அமல்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 15 எப்பவும் போல் 2500 உயர்த்தப்பட்ட தொகை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்துடுது. அதாவது 1,00,000 அளவுக்கு வந்துடுது. 25,000 ஒரு வருஷத்துக்கு படுற மாதிரி இருக்குது. இது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக பத்திரிகையில் முக்கியமான ஆர்டிகிள் படி அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தற்போது வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்துவது அனைத்து பேருந்துகளையும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயண வசதியை மேம்படுத்துவது இது 2 அம்சங்கள் தான் பரவலாக இந்த திட்டம் தான் அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தது மாதம் 2500 போட மாட்டாங்களா அப்படின்றது தான். அது அதிகபட்சமாக உங்களுக்கு இந்த 15 அதாவது 5 உங்களுக்கு பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் 15 உங்களுக்கு பெண்கள் உயர்த்தப்பட்ட தொகையாக அந்த 2500 வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஒரு ஆட்சி முடித்து மறு ஆட்சி வருது அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒதுக்குவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட பட்ஜெட் அளவுக்கு இருந்தால் தான் அவங்க அந்த நிதி நிலைமையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படியே அவங்களுடைய ஆட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் கூடுதல் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதனால தேவையில்லாமல் நிறைய நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு முன்னிட்டு தான் கடந்த 3 மாதங்களுமே உங்களுக்கு 1000 ரூபாய் வரவு வச்சாங்க. போன ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது லாஸ்ட் 3 மாதத்தில் கொடுத்தாங்க. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு ஆகஸ்ட் 5 தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான முக்கிய நலத்திட்டம் கொண்டு போகலாம், என்ன மாதிரியான மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும், அதை எது பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் அப்படிங்கிறதே எடுக்கப்படும். அதே போல் தான் இந்த இலவச பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வரைக்குமே நம்மளுக்கு டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் இலவசம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் டீலக்ஸ் பஸ்ஸு இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு இது மாதிரியான பேருந்துகளில் நம்மளுக்கு இலவசம் கிடையாது. அதே மாதிரி ஒரே மாவட்டத்துக்குள்ளே தான் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இலவசமாக பயணிக்கலாம். ஆனால் ஒரு மாவட்டம் டு இன்னொரு மாவட்டத்துக்கு இலவசமாக பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான தகவல் போன டைமில் அதாவது மகளிர் விடியல் பயண திட்டத்தில் இருந்தது. ஆனால் தாவேக அரசு பெண்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் இலவசமாக பயணம் செய்யலாம், எல்லா பஸ்லேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அமையும் அப்படிங்கிறது வர்ற ஆகஸ்ட் 5 மேலே தான் தெரியும். அதை பற்றின அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதையும் ரெகுலர் இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.